ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஜூஸ். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான ஜூஸை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோட மாடி தோட்டத்தில், அதாவது பால்கனியில் வச்சுருக்கிற சின்ன ஒரு தோட்டம் தான் அது. இது எல்லார் வீட்லேயுமே நீங்களும் வளர்க்கலாம். புதினாலாம் வச்ச உடனே வந்துடும். அதே மாதிரி பிரண்டை, வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறிகள், தக்காளி, பச்சை மிளகா, இது பெப்பர் மின்ட்டு இப்போ தான் வச்சுருக்கேன், நல்லா வருது. இப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துலையே நம்ம குட்டி குட்டியாக ஏதாவது செடி வகைகள்லாம் வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தேவைக்கு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சக்தின்றது நம்ம உடலில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான். இது உணவு மூலமாக நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை முறையை சரியான விதத்தில் வாழும்போது நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகள் கிடைக்கும். உடற்பயிற்சி ரெகுலராக செய்யும் போதும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். இது சிம்பிளாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடியது தான். அதனால் இதோட சத்துக்களை நம்ம தெரிஞ்சுட்டா நீங்கள் ரெகுலராக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்ருக்கும். பக்கத்தில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு பிள்ளைக்கு சளி வந்துடுச்சுன்னா அடுத்த பிள்ளைக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ரெகுலராக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த அந்த கேரட், நெல்லிக்காய், ஹனி, இஞ்சி இதெல்லாம் நிறைய உணவில் சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான தொற்று நோய்கள்லாம் வராமல் காக்கணும், பிள்ளைங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் விட்டமின் சி நிறைஞ்ச உணவுகளை உணவில் அதிகமாக சேர்த்துக்குங்க. ஸோ அது எதில் இருக்குன்னா கேரட்டில் நிறையவே இருக்குது, அதுமாதிரி ஆரஞ்சில் நிறைய இருக்குது, நெல்லிக்காய், கொய்யாப்பழம் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருங்க. வரைக்கும் உடற்பயிற்சி ரெகுலர் ஆக்கிங்க. இப்போ ஒரு 3 கேரட் நான் எடுத்திருக்கேன். தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பிளெண்டரில் அல்லது மிக்சியில் நீங்கள் போட்டுக்கலாம். கேரட்டை பொறுத்த வரைக்கும் கண் பார்வை நல்லா தெரியும், முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ 3 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நெல்லிக்காய் சேர்க்கும் போது ஈரல் நமக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, மஞ்சக்காமால் வராமல் தடுக்கும், புற்றுநோய் கூட வராமல் தடுக்கும். இது போக முடியும் நல்லா வளரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. முகமும் நல்ல பொலிவு கொடுக்கக்கூடியது. இப்போ இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துங்க. பெரிய நெல்லிக்காயை நல்லா துருவி வச்சுங்க, விதையை நீக்கிட்டு ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தாராளமாக நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு சிட்டிகை உப்பு அதையும் சேர்த்துங்க. இஞ்சியும் நம்ம துருவினதை போட்டிருக்கோம். இதை எல்லாத்தையுமே வச்சு பிளெண்டரில் அல்லது மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. சேரும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ஹியூமோக்ளோபினோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ ரத்த சோகை ஏற்படாமல் காக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நல்லா வடிகட்டிடுங்க. இந்த சாரோட சக்கையோட பசங்க சாப்பிட மாட்டாங்க. கேரட்டோ சரி அல்லது நெல்லிக்காயும் சரி நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக பச்சையாகவே அப்படியே சாப்பிடலாம். இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிடணுன்னு கூட அவசியம் இல்லை. ஜூஸாக சாப்பிட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால தான் இதை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் புதினா இலைகளை சேர்த்து அரைக்கலாம். சிலருக்கு அந்த டேஸ்ட் மாறும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். புதினா இலைகளிலும் உங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால் அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி கொடுக்கலாம் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அதில் தேன், கொஞ்சம் சுத்தமான தேனை ஊற்றி இதில் நம்ம ஊற்றி கொடுத்தோம்னா அந்த இனிப்போடு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அந்த தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதை மாதிரி கலந்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக காலையில் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஒரு நாளுக்கு கேரட் ஜூஸ், ஒரு நாளுக்கு பீட்ரூட் ஜூஸ், ஒரு நாளுக்கு ஆரஞ்சு, இந்த மாதிரி சேர்க்கும்போது ஒவ்வொரு நாளுக்கும் நெல்லிக்காயை கூட சேர்த்துக்குங்க. உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாளுக்கு உள்ள எனர்ஜியும் கிடைக்கும். அவங்க பிள்ளைங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு முழுசாக கிடைக்கக்கூடியது. ஸோ இதில் நீங்கள் இனிப்பு வேண்டாம் அப்படின்னா இதில் பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் சேர்ந்து சாப்பிடும்போது அதுவும் ருசியாக இருக்கும். பிறந்த குழந்தையிலேருந்தே நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வருதுன்னா தாய்ப்பால் மூலமாக தான் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து தாய்ப்பால் 1.5 வயசு வரைக்கும் கட்டாயமாக கொடுங்க. மீதி 3 வயசுக்கு மேலே இந்த மாதிரியான உணவுகளை கொடுக்க பழகிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.
நன்றி.